எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், வெயில் செம்ம வெயில். இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தோம். வேலைக்கு வந்தேன் பூ பறிக்கிறதுக்கு. இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு என் மனசில் பட்டது, சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்க பண்ணி. நான் சொல்கிறது சரியான்னு மட்டும் பாருங்கள். காய் பூ அரிசி மற்ற சிறுதானியத்திலேருந்து அனைத்து விவசாயிங்க தான் விளைய வைக்கிறாங்க. வீட்டில் உக்காந்துக்கிட்டு திங்கிறவங்க விவசாயி. நீ விவசாயம் பண்ணுற, என்ன பேசுகிறதுக்கு இருக்குது உங்ககிட்ட, என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வீட்டில் உக்காந்துருக்கிற உங்களுக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா, வீட்டில் உக்காந்துக்கிட்டு வெட்டியாக பொழுதுபோக்கிட்டு இருக்கவங்களுக்கே அவ்வளோ இருக்குது. அப்போ விவசாயம் பண்ணுற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? நாங்கள் வயலில் இறங்கி வேலை செஞ்சாதான் நீங்கள் சோறு திங்க முடியும். நாங்கள் எங்களையே மதிக்கலைங்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கோச்சுக்காதீங்க ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா. விவசாயின்னா கொஞ்சம் சீப்பாக பார்க்குறீங்க. ஏங்க, விவசாயி மனுஷன் தானே. விவசாயி பார்த்தா எப்படி தெரியுது? எதுக்காக நம்ம அவங்களுக்கு சீப்பாக நினைக்கணும்? நாங்கள் தான் எல்லாத்தையும் விளைவிச்சு தரோம். நாங்கள் எல்லாத்தையும் விளைவிச்சு தரோம். நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு எங்களால் விளை வைக்கவே முடியல. அதுவே ஒரு விஷயம், சரிதானே? ஆடு வளர்க்குறோம். ஆட்டுக்கு விலை நாங்களாக சொல்கிறோம் கிடையாது. எடை போடுறாங்க. அவங்களே ஒரு விலையை வச்சு தான் எடை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கிலோ 400 ரூபாம்மா, இந்தா 20 கிலோ இருந்துச்சு, இது அதுக்கு அவ்வளோதான் காசு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. மாடு வளர்க்குறோம். மாட்டில் பால் எடுத்துகிட்டு பால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தீவனம் தீனி வைக்க, பில்லு போய் வெயிலில் பிடுங்கி கொண்டு மாடு வளர்க்குறோம். வளர்த்தா பால் பீசி 20 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டு போனால் 2 லிட்ரு பால் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி 40 ரூபா போடுவாங்க. சரி, 35 ரூபா 40 ரூபா போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அதை ஒரு தொழிலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோன்னா, டெஸ்ட்டு எடுத்து 15 டெஸ்ட்டு எடுத்து ரேட் அவ்வளோதான் ஓடிச்சு அப்படின்ட்டு 28 ரூபா 29 ரூபா தான் போடுறாங்க. 40 ரூபா எங்கே, 28 ரூபா 29 ரூபா எங்கே? 40 ரூபா போட்டால் 2 லிட்ரு பாலுக்கு 40 ரூபா போடுறாங்க. 20 லிட்ரு பால் எடுத்துகிட்டு போனால் 28 ரூபா 29 ரூபா தான் போடுறாங்க. எந்த ஒரு விதத்துலையுமே விவசாயி விளைவிக்கிற பொருளுக்கு விவசாயியை விளை வைக்கவே முடியல. கஷ்டப்படுற எங்களையும் விளை வைக்க தான் முடியலன்னா, கஷ்டப்படுற எங்களையும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. விவசாயிங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கள்? விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? காய் ஒரு பந்தல் போட்டு ஒரு காய் அறுவடை பண்ணணுன்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது கஷ்டப்பட தயாராக இருக்கிறதுனால தான் விவசாயியாக இருக்கோம். நாங்களாம் கஷ்டப்பட தயாராக இல்லாததுனால தான் படிக்கிறோங்கிற பேரில் எதையோ எப்படியோ கடமைக்கு படித்து ஐடி கம்பெனிக்கு போயிடுறீங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு போயிடுறீங்க, எல்லா விஷயமும் பண்ணுறீங்க. எல்லாம் இருக்க வேண்டியது தான். அதுக்கு நீங்கள்லாம் பெரிய ஆளுன்றதுனால மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினா நீங்களாம் பெரிய ஆள், நாங்களாம் சின்னவங்களா சொல்லுங்கள்? எங்களையும் மதிங்க, நாங்களும் மனுஷாள் தானே.